ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في كلامه العزيز بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب أليم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே வணங்கி வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்த வல்லவன் ரஹ்மானுக்கு நன்றி சொல்லிய வண்ணமாக இந்த வணக்கத்தை முழுமையாக தொடர அல்லாஹ் நமக்கு அருள் புரிவார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஓரிரை தத்துவத்தை உருவாக்குவதற்காக, ஓரிரை தத்துவத்தின் அடிப்படையிலே வணங்கி வழிபடுவதற்காக வல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலே ஒரு இறை ஆலயத்தை முதன்மையாக உருவாக்கினார். அந்த ஆலயம் தான் அல் காபா, காபத்துல்லாஹ். இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறார். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் முந்தைய சமுதாய மனிதர்களுக்கு ஏறத்தாழ 1,24,000 சத்திய தூதுவர்களை மனித குலத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அவர்கள் எல்லோருக்குமே வழங்கிய ஒரு அற்புதமான ஒரு ஏகத்துவ அடிப்படை கலிமா தான் கலிமா தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்கப்பட்ட மூலமந்திர கலிமா, அடிப்படையான. வேறு எந்த பாகுபாடும் கிடையாது. குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. இந்த வகையிலே முதல் ஆலயம் இந்த பூமியிலே ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக, தௌஹீதை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட அந்த ஆலயம் அல் காபா. திருமலை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் 114வது வசனத்தில் வமன் அظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب أليم. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தோட 114வது வசனத்திலே அல்லாஹ் மனித குலத்திற்கு இதனை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் அவனுடைய பெயர் நாமம் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட மகா கொடுமைக்காரன் யார்? அப்படிப்பட்டவர்கள் அச்சமுடையவர்களாக அல்லாமல் அந்த மஸ்ஜிதிற்குள்ளே நுழைவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை இழிவுபடுத்தினால், இடித்தால், அதை பங்கப்படுத்தினால், பாரதப்படுத்தினால் அவர்களுக்கு இந்த உலகில் மிகப்பெரிய இழிவு ஏற்படும். மறுமையில் மகத்தான வேதனை உண்டு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அவர் யாராக இருந்தாலும் சரி, சாமானியனாக இருந்தாலும் சரி, சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியானாலும் சரி, இதுதான் அல்லாஹ்வுடைய வரம்பு. அல்லாஹ்வுடைய எல்லையை மீறி அவன் வகுத்த சட்ட திட்டங்களை உடைத்தெறிந்து விட்டு யார் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு மகத்தான வேதனை கொடுத்தார். உதாரணமாக பனி இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்கும், அதற்கு பின்னாலே வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைச் சேர்ந்த சமுதாய மக்களுக்கும், அதற்கு பின்னாலே வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனை சமுதாயங்கள் வந்தனோ அவர்களுக்கெல்லாம் திரு காபா ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தது, ஹஜ் செய்யக்கூடியதா. அந்த வகையிலே ஆண்டாண்டு காலமாக மனித சமுதாயம் அதை நோக்கித்தானே சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய யமன் தேசத்து மன்னன் நினைத்தான், நம்முடைய பேராலயம், கிறிஸ்துவ பேராலயம் யமன் தேசத்தில் இருக்கிறது. அந்த மன்னனுடைய பேர் அப்ரஹா. மனித சமுதாயம் ஒவ்வொரு ஆண்டும் காலம் காலமாக மக்காவை நோக்கித்தானே சென்று கொண்டிருக்கிறார்கள், காபாவை நோக்கி. இந்த காபத்துல்லாஹ் இங்கு இல்லாமலாக்கப்பட்டு விட்டால், இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டால், மனித சமுதாயத்தினுடைய எல்லைகளை எல்லாம் நம்முடைய நாட்டின் பக்கம் திருப்பி விடலாம். அவன் எண்ணம் கொண்டான். இதற்காக ஒரு பெரும் படையை திரட்டினான், அதுவும் யானை படையை திரட்டினான். அதுவும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் 105வது அத்தியாயத்திலே சொல்கிறார், நபி, யானைப்படைக்காரர்களை ஒரு இறைவன் என்ன செய்தான் என்பது நமக்கு தெரியுமா? பிரமாண்டமான அந்த யானைப்படைகளை அவன் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியினால் அடித்து விடவில்லையா?
ஒழித்து நாசமாக்கவில்லையா? அவர்களை வென்று தின்னப்பட்ட வைக்கோல் நார்களை போல் அல்லாஹ் ஆக்கினான் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அவருடைய சூழ்ச்சியை முறியடித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வகையிலே தான் யானைப்படையோடு புறப்பட்டு வருகிறான் காபாவை இடிப்பதற்காக. அப்ரஹாம் அங்கக்கூடிய பெருமன்னன் காபத்துல்லாஹின் சற்று தூரத்தில் ஒரு 500 மீட்டர் துவாரம் சொல்லலாம், அதற்கு இடையிலே அவன் பாளையம் இறங்கி இருக்கிறான், படை வீரர்களோடு வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கின்ற பொழுது அந்த படை வீரர்களில் பலர் ஒரு சிலர் குறைஷிகளுக்கு சொந்தமான ஒட்டைகளை பிடித்து செல்கிறார்கள், உணவு தேவைக்காகவும் இன்னமர தேவைகளுக்காக. இதை அந்த காலத்திலே காபத்துல்லாஹுடைய காவலாக இருந்தவர் தான் அப்துல் முத்தலிப். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியிலே பிறக்கவில்லை. அவர்கள் பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக காபாவிலே காவலராக இருந்தவர்கள் அப்துல் முத்தலிப். அந்த அப்துல் முத்தலிபும் அவர்களை சேர்ந்த கூட்டாளிகளும் சேர்ந்து கொண்டு மன்னன் பெருந்தகை அப்ரஹாவை பார்க்க வருகிறார். மன்னன் நினைக்கிறார், காபத்துல்லாஹ் சரணிடப்படாமலேயே சண்டையிடப்படாமலேயே சரணடை வருகிறது நினைத்து புலகாங்கிதம் அடைந்து அவர்களை வரவேற்றார். ஆனால் அந்த நேரத்திலே அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், பெருமன்னன் அப்ரஹாமே, எங்கள் சமுதாய மக்களுக்கு குறைசியர்களுக்கு சொந்தமான சில பல ஒட்டகங்களை உடைய படை வீரர்கள் பிடித்து சென்றிருக்கிறார்கள், அதனை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னதும் அவன் ரீங்காரமாக சிரிக்கிறான், கேவலமாக பார்க்கிறார். என்ன அப்துல் முத்தலிப் அவர்களே, நான் இவ்வளவு பிரம்மாண்டமான யானைப்படையை கொண்டு வந்திருக்கிறேனே, அதில் எதற்கு? காபத்துல்லாவை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கிவிட என்பதற்காக வந்திருக்கிறேனே, அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலை இல்லாமல் அற்பமான சில ஒட்டகங்களை கேட்டுக் கொள்வதற்காக இடத்திலே வந்திருக்கிறேனே, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவன் சொல்கிறான். அந்த நேரத்திலே அமைதியாக அப்துல் முத்தலிப் சொன்னார், பெருமன்னன் அப்ரஹாமே, ஒட்டகம் என்பது எங்களுக்கு சொந்தமானது. எங்களுடைய உயிர் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய உடைமைகளை கேட்டுப் பெறுவதற்காக இடத்திலே வந்திருக்கிறேன். எனவே அதில் எனக்கு உரிமை இருக்கிறது. காபா என்பது அது படைத்த அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவனுடைய ஆலயத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வான். எனவே எங்களுக்கு அதை பற்றி கவலை எல்லாம் இல்லாமல் எங்களுடைய ஒட்டகத்தை தான் கவலைப்படுகிறேன். ஏனால் காபாவை பாதுகாக்கின்றவன் அல்லாஹ், அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான். அவன் அமைதியாக சொன்னான். மீண்டும் அவன் ஆங்காரமாக சிரிக்கிறான். சிரித்துவிட்டு தன் படை வீரர்களுக்கு பார்த்து சொல்கிறான், நீங்கள் பிடித்து வந்த ஒட்டகங்களை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அதுபோல் அந்த ஒட்டகங்களை பெற்றுக் கொண்டு வந்து விடுகிறான். மறுநாள் தான் காபாவை இடிப்பதற்காக புறப்படுகிறான். அவன் கொண்டு வந்த 100,000 யானை படைகளோடு கிளம்புகிறான். அப்படி கிளம்புகின்ற பொழுது அந்த யானைகள் ஒரு அடிதான் எடுத்து வைத்திருந்தது. அதற்கு மேல் அந்த யானைகளை எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம், அதைத்தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், யானை படைகளோடு வந்த அந்த அப்ரஹாமுடைய படையை அல்லாஹ் எப்படி துவம்சம் செய்தான், அடித்து நாசமாக்கினான் என்பதற்காக ஆயிரக்கணக்கான சிறு சிறு அவாவின் பறவைகளை வானத்திலே வட்டமிடச் செய்து அதனுடைய சொந்துகளிலும் கால்களிலும் அந்த சுட்ட கற்களை கொடுத்து தூவச் சொன்னார். பிரம்மாண்டமான யானை படைகள் மீது அவை தூவப்பட்டன. தூவப்பட்ட மாத்திரத்திலே சுருண்டு மாண்டு மடிந்து விழுந்த வரலாற்று சம்பவத்தை என்னை வரலாறு பதிந்திருக்கிறார். யானை படைகளை பற்றி சொல்கிறது, மிருகங்கள் வைக்கோல்களை தின்றுவிட்டு அதை குக்கினால் அதை வெளியே உமிழ்ந்தால் எப்படி பூ பசி போல இருக்குமோ அதை போல ஆக்கப்பட்டன என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, இது வரலாற்று சம்பவம். அழித்து நாசமாக்கப்பட்ட சம்பவம். பிரம்மாண்டமான படை, பிரம்மாண்டமான சக்கரவர்த்தி இல்லாமல் அழிந்து ஒழிந்தார். காரணம், அப்துல் முத்தலிப் என்பவர்கள் அந்த நேரத்திலே இஸ்லாமிய சரியத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கவில்லை, அவர்களுக்கு குர்ஆன் வழங்கப்படவில்லை, சரியத்தின் சட்டங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையிலும் அவர்களுக்கு பூரண நம்பிக்கை, அல்லாஹ் பாதுகாப்பான நம்பிக்கை. அதனால் தன்னுடைய காபத்துல்லாஹை அல்லாஹ் பாதுகாப்பார். இது வரலாற்று சம்பவம். இதை போலவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய கேடுபாடுகளை நினைத்து காபத்துல்லாஹ்விலே அவர்கள் எப்படி வணக்கம் செலுத்தினார்கள். அவர்கள் நேர்ச்சி செய்து கொள்வார்கள். குறைஷியர்கள், எங்களுடைய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் நிறைவேறிவிட்டால் நாங்கள் இறைவா உனக்காக, அல்லாஹ்வே உனக்காகவே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆண்களும் பெண்களும் புனித காபாவை நிர்மாணமாக வலம் வருவோம், தவாபு செய்வோம். இது நேர்ச்சி. இது நடந்து கொண்டிருந்தன. அது மட்டுமல்ல, குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி கொடுப்பது எப்படி? அவர்கள் அனைத்து பணியிலும் ஆடு மாடு ஒட்டைகளுடைய இறைச்சியும் இரத்தங்களையும் புனித
வீசி வந்தார்கள். இது வணக்கம். அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அந்த குறைஷிகளுடைய நிலைப்பாடு சீட்டி அடிப்பது, விசிலடிப்பது, கைதட்டுவது, இந்த கொண்டாட்டங்கள் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கஅபாவுடைய வழிபாட்டுத்தலங்கள் நடந்தன. இப்படிப்பட்ட மிக கொடூரமான சூழ்நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய அருட்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இளமை பருவம் முதற்கொண்டு அவர்கள் இந்த மக்களுடைய கேடுபாடுகளை நினைத்து நினைத்து கவலைப்பட்டவர்களாக கவுல் குகையிலே இருந்து அவர்கள் இறை தியானத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான், மனித குலத்திற்கு மாற்று இல்லையா என்று நினைக்கின்ற பொழுதுதான் அவருடைய 40வது வயதுடைய துவக்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்கிறான். அதிலே ஏகத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் நபியாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பணி கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த தாவா முயற்சியின் காரணமாக 1, 2, 3, 4, 5 அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இஸ்லாமிய அணியிலே ஒன்றொன்றாக சேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் குறைவான எண்ணிக்கை. அந்த குறைவான எண்ணிக்கை இருக்கின்ற பொழுது காபத்துல்லா எப்படி இருந்தது? ஒரு நாளைக்கு ஒரு கடவுள், 360 நாட்களுக்கு 360 கட்சிகள் அங்கே வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட காலகட்டத்திலே தான் அல்லாஹ்வுடைய அருட்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுகை நடத்தி தொழுது கொண்டிருக்கிறார்கள். தனியாக தன்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சத்திய தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு நேரம் வரும் வரையில் நம்முடைய ஈமானை மறைத்தே வைத்திருந்து வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது யாரும் தன்னுடைய ஈமானை வெளியிலே காட்டவில்லை. இப்படி வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்லாம் அதிலே இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை பூண்டோடு கருவறுத்து விட என்பதற்காக அந்த காலத்திலே ஆட்சியாளன் அபூஜஹல், அவன் தான் ஆட்சியாளர். அவன் பக்கத்திலே இருந்தவர்கள் அபூஜஹல், உத்பா, உமையா, ஷைபா, வலீத், உக்பா, இப்படிப்பட்ட கொடியவர்களெல்லாம் சேர்ந்து அந்த அரபுலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில். அப்படி இருக்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிலே வணங்கி வழிபடுகிறார்கள். அந்த அத்தனை சிலைகளுக்கு மத்தியிலே லாத்து, உஸ்ஸா, மனாத்து, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமாருடைய சிலைகளையும் கற்பனையாக அந்த வடிவமைத்துக் கொண்டு அங்கே பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டன. இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வுடைய அருட்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை நடத்துகின்ற பொழுது என்னென்ன அளவுக்கு தீங்கு செய்ய முடியுமோ அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அவருடைய பாதுகாவலராக இருந்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வளவு நெருங்கி அடித்து விட முடியவில்லை. அவர்களை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் குறைஷிகள் இருந்தார்கள். காரணம், சமூக பெரியவராக இருந்தார், சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்தவராக இருந்தார். அவரின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தவர்களை என்றும் செய்துவிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் திட்டமிட்டார், இந்த முகமதை நாம் கேவலப்படுத்த வேண்டும், மிக மிக கேவலப்படுத்த வேண்டும் சொல்லி ஒட்டகத்தை முழுமையாக அறுத்து அதை பல நாட்கள் அழக வைக்கப்பட்டு நாற்று வெளுத்த குடல் கொண்டு அதை தூக்கி வந்து அவர் மேலே கொட்டிவிட வேண்டும் என்று நினைத்து அந்த சூழ்ச்சியை செய்தார். அப்படி சூழ்ச்சியை செய்ய அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருக்கும் தருணம் பார்த்து அவர்கள் மேல் கொட்டிவிட்டார். அதனால் அல்லாஹ்வுடைய தூதரால் சுஜூதில் எழுந்திருக்க முடியவில்லை. மூர்ச்சை ஆகிறது, விம்மி புடைக்கிறது, நெஞ்சத்தால் அவர்கள் சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நிலையிலே தான் அங்கு இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட கலிமா சொல்லிருந்த முஸ்லிம்கள் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார்கள். அவர்களால் உதவி செய்ய முடியவில்லை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர்கள் பக்கத்திலே சேர்ந்தவன் அவர்களுக்கு உதவி செய்திருந்தால் அவர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்படுவார்கள், சிரச்சேதம் செய்யப்படுவார்கள், கொடுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள். எனவே அந்த தோழர்கள் சிலர் எழுந்து சென்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு சென்று அருமை மகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அன்னை அவர்களே, உங்களுடைய தந்தை கொடுமையான சூழ்நிலையில் எங்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். புனித கஅபாவிலே ஒரு இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய மேனியிலே நாற்றமெடுக்கப்பட்ட அழகிய ஒட்டகத்துடைய புடவை தூக்கி போட்ட காரணத்தால் சுஜூதிலிருந்து எழுந்திர முடியாமல் மூர்ச்சையாகக்கூடிய அளவுக்கு வங்கிக் கொண்டிருக்கிறார்கள், விண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னையே நீங்கள் சென்று காப்பாற்றுங்கள் என்று சொன்னதும் ஓடோடு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தையுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து கண்ணீர் வடித்து விட்டு தன்னால் தூக்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த ஒட்டகத்தினுடைய பிரம்மாண்டமான அழகிய குடலை மிகுந்த பிரயத்தனை எடுத்து அதை அப்புறப்படுத்தினார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையை உயர்த்தினார். உயர்த்திவிட்டு சொன்னார்கள், குறைஷ் மக்களே, என் சமுதாய மக்களே, நான் உங்களுக்கு என்ன கொடுமை செய்தேன்? எதற்காக என்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீர்கள், தொல்லைகள் தந்து கொண்டிருக்கிறீர்கள்? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக
எனக்கு இவ்வளவு சோதனைகளை, துன்பங்களை, துயரங்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன கொடுமை அடைத்தேன்? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள். நான் இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கினேன், ஏழை எளிய மக்களை அரவணைத்துக் கொண்டேன், நான் உங்களுடைய அமானித பொருள்களை எல்லாம் பாதுகாத்து தந்து கொண்டிருந்தேன். எனக்கு நீங்கள் கொடுத்த பட்ட பெயர் அல்லவீன் அல்லவா, நன்னம்பிக்கை நட்சத்திரம் அல்லவா, அஸ்ஸாதிக் அல்லவா, உண்மையின் பிறப்பிடம் அல்லவா என்றெல்லாம் என்னை போற்றினீர்களே. இப்பொழுது என்னை தூற்றுகிறீர்களே, நான் என்ன துரோகம் செய்தேன் கேட்கிற பொழுது மீண்டும் கைகொட்டி சிரித்தார். பார், அல்லாஹ்வுடைய தூதரா, அவருக்கு பக்கத்திலே ஒரு 10 மாணவராவது இருக்க வேண்டாமா? அல்லது இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் மாடமாடி தங்கத்தினாலான ஒரு மாடமாடி இருக்க வேண்டாமா? இந்த பாலைவன பூமியிலே அவர் விவசாயம் செய்வதற்காக அவருடைய தோட்டத்தை நோக்கி மிக பிரம்மாண்டமான ஒரு நதி குறிப்பிட்டு ஓட வேண்டாமா? என்னென்ன கேள்விகளை கேட்டார், கையொட்டி சிரித்தார். அல்லாஹ்வுடைய தூதரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்திலே ஆரம்ப காலகட்டம் பலவீனமான சூழ்நிலை இருந்தவர்கள் உடனே அல்லாஹ்வுக்கு முன்னாலே கை நீட்டினார்கள். காபத்துல்லாஹ்வில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வே உன்னை நான் சாட்சியாக்கிறேன், அல்லாஹ்வே இந்த கொடியவர்களை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன். அபூஜஹலை, உத்பாவை, உமையாவை, ஷைபாவை, வலீதை, உக்பாவை, இப்படி 10 பேரை சொன்னாங்க. அந்த 10 கொடியவர்கள் ஆட்சியாளர் அங்கே கொடுத்திருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். கேட்கப்பட்ட இடம் காபத்துல்லாஹ், கேட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கேட்கப்படுவது அல்லாஹ்விடத்திலே 3 காரணிகள் இருக்கின்றன, அருமையான காரணிகள். ஆனால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் ஒன்று இருக்கிறது, கால அவகாசம் கொடுப்பான். ஆனால் அப்துல் முத்தலிபுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அந்த நொடியிலே ஏற்றுக்கொண்டார். யார் அப்துல் முத்தலிப்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பாட்டனார். அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்பாக அவதரித்து வாழ்ந்தவர்கள். காபாவுடைய காவலராக இருந்தார், ஆனால் காபிராக இருந்தார், முஸ்லீமாக இருக்கவில்லை. அவர் சரியத் சட்டங்களை, குர்ஆன் அங்கு இறக்கப்படவில்லை, சரியத் சட்டங்களை பேணவில்லை. ஆனாலும் அந்த காபிருடைய பிரார்த்தனை அந்த நொடியிலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். பிரம்மாண்டமான யானைப்படைகளை அழித்து நாசமாக்கினான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த போதனையை, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? உடனடியாக ஏற்றுக்கொள்ள 10 ஆண்டு காலம் பார்க்கிறான் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு அங்கே மெல்ல மெல்ல ஆனால் நிலையாக, ஆனால் உறுதியாக அங்கு உள்ள சமுதாய மக்கள் இந்த ராஜபாட்டையிலே, இஸ்லாமிய ராஜபாட்டையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள், இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓஹோ, இந்த இஸ்லாம் என்பது இந்த பூமியிலே தரைத்து விட்டால், வளர்ந்து விட்டால், வாழ்ந்து விட்டால், காபத்துல்லாஹ்வை நாம் போற்றி வணங்கி கொண்டாடப்படும் நம்முடைய விக்கிரக ஆராதனைகள் நாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற கச்சனைகளுக்கெல்லாம் பயனற்றதாகிவிடும் என்பதாக நினைத்து அவைகளின் முளையிலே கிள்ளிவிடவில்லை என்று சொன்னார். அந்த புற்பூண்டை இஸ்லாமின் இந்த ஜோதியை முளையிலே இல்லாமலாக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு பக்கம் பாதகம் என்று நினைத்துக் கொண்டுதான் மதீனாவை நோக்கி பெரும்படையோடு அபூஜஹலுடைய தலைமையிலே சென்றனர். அதுதான் பத்ருக்களம். பத்ருக்களம் என்பது என்ன? ஏறத்தாழ 1000க்கும் அதிகமான மக்கள் குறைஷிகள். அந்த நேரத்திலே இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எட்டிய பொழுது அவர்கள் தற்காப்பு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள். நமக்கு சோதனை வந்திருக்கிறது. இஸ்லாம் என்கக்கூடிய இந்த ஜோதியை முனையிலே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்பதற்காக ஆக்ரோஷம் கொண்ட 1000க்கும் அதிகமான மக்கள் படை திரட்டி வந்திருக்கிறார்கள். பதில் யுத்த களத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது நம்மீது கடமையாக இருக்கிறது என்று தன் தோழர்களை எல்லாம் திரட்டி எடுத்த பொழுது மொத்தமே தேடி திரட்டப்பட்ட செல்வங்கள் 313 பேர், அல்லாஹ்வுடைய தூதரையும் சேர்த்து சஹாபா பெருமக்கள். இந்த எண்ணிக்கையில் இதை விட 3 மடங்கு 3 மடங்கு ராசியாக அதிகமாக இருந்தவர்கள் தான் அந்த பத்ர் களத்திலே கூடினார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டு நோன்பு, ரமதானுடைய மாதம் ஏற்கனவே 14 நாட்கள் கடந்து விட்டன. அது 17வது இரவு. அந்த 17வது இரவு அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்கள் அத்தனையும் பத்ர் களம் நோக்கி அழைத்து செல்கிறார்கள். பத்ர் களம் கண்ட பொழுது தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என் நண்பர்களே, சஹாபிகளே, நீங்கள் நல்ல முறையிலே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். விடிந்தால் சண்டையில் நம்முடைய நிலை அல்லாஹ்விடத்திலே முக்கியமாக நாம் போரிட்டு ஜிஹாதில் ஈடுபட்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், தூங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை ஏற்று அவரவர் கூடாரங்கள் அடித்து அங்கே அத்தனை பேர் முறையினார்.
313 பேரில் 2 பேரை தவிர 317 பேர் அங்கே உறங்கினார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் உறக்கத்தை பற்றி சொல்கிறார். இரவு நேரத்தில் நான் படைத்திருப்பது அவர்கள் நிம்மதியாக உறங்கி ஆரோக்கியம் அடைவதற்காக. பகல் பொழுதே அவர்கள் ஆரோக்கியமாக உழைத்து தன்னுடைய தேவைகளுக்காக குடும்பங்களுக்காக தேடிக்கொள்வதற்காக. மேலும் உறக்கம் என்பதை நாம் தான் அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் வழங்கி சொல்லியிருக்கும் சூரத் நாம் குனூத்திலே ஓதுகின்ற துஆவில் கூட அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். அவன் அதாவது முதல் அருட்படை நமக்கு என்ன அருட்படை? அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத், அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தருவாய். அதுதான் மிகப்பெரிய அருட்படை. இரண்டாவது அருட்படை, அல்லாஹ்வே எங்களுக்கு திடகாத்திரமான உடல் வலிமையை தந்திருவாய். அந்த உடல் வலிமையிலே ஒன்றுதான் அருமையான இந்த தூக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கோடீஸ்வரர் கோமான்களை பார்க்கிறோம். அடுக்குமாடி கட்டடங்களிலே குடியூட்டப்பட்ட நவீன வசதிகளுடன் கூடிய ஏசிகள் கொண்ட அந்த அறைகளிலே செல்வ சீமான்கள் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். தூக்க மாத்திரைகளை உணவாக அள்ளி எண்ணி தின்று கொண்டிருக்கிறார். ஆனால் 10 நிமிடம் 15 நிமிடம் தூங்கிவிட்டு மீண்டும் எழுந்து விடுகிறார். இதுதான் இந்த கால சூழ்நிலை. ஆனால் தூக்கத்திலே இன்னும் பல பேர் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம். கடன் வாங்கியவர் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் பக்கத்து வீட்டிலே கடன் வாங்கினா 1ஆம் தேதி வந்து விட்டால் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவர்களால் பலருக்கு தூக்கமில்லை. இந்த உலக இயற்கை நீர் கடனை கொடுக்க வேண்டும். வரதட்சணைக்காக நாம் பணம் வாங்கியிருந்தோம். திருமணம் 30ஆம் தேதி நடக்க இருக்கிறது சொன்னால் ஒரு 10 நாட்களாக அவர்களுக்கு அந்த ஆண் பெண்ணை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உறக்கம் இருக்காது. அந்த குடும்பத்திலே உறக்கம் இருக்காது. பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே படிக்கின்ற இளைஞர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தேர்வு நெருங்க அவர்களுக்கு தூக்கம் இருக்காது. இதெல்லாம் உலகத்துடைய நீதி. இந்த நீதிகளுக்கு மத்தியில் தான் ஆனால் சத்திய சகாபா பெருமக்கள் அருமையான உறக்கம் கொள்கிறார்கள். பதில் களத்திலே விடிந்தால் சண்டை, காட்டுமிரானின் கூட்டம் கட்டுக்கடங்காத வகையை குடுமி இருக்கிறார்கள். இதைத்தான் ஒரு கவிஞர் சொல்கின்ற பொழுது 313 மணிப்புறாக்களை கொத்திக் கொள்வதற்காக 1000க்கும் அதிகமான வல்லூர்கள் வானத்திலே வட்டமிட்டு வந்திருக்கிறேன் அற்புதமாக சொன்னார். இந்த மணிப்புறாக்களை கொத்தி கதறி அதை பூண்டோடு அடித்து நாசமாக்குவதற்காக, அதை அழிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியிலே அங்கே என்ன அபூஜகல் தலைமையிலே அந்த ஆட்சியாளருடைய தலைமையிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அவர்கள் எத்தனை விதமான கொண்டாட்டங்களுடைய மது மந்தி மோகங்களை மோகி திரைத்து அவர்கள் கொண்டாடிக் கொண்டு விடிந்தால் இந்த சண்டையில் அவரை இஸ்லாத்தை பூண்டோடு கருவழித்து விடலாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கூடாரத்திலே விடிய என்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னாலே சுஜூதிலே தன்னுடைய தலையை வைத்துக் கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு வந்து கூடாரத்திற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய தருமையை நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உறக்கம் இல்லாமல் கலங்கி கண்களோடு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்த நிலையோடு அல்லாஹ்வுடைய தூதர்கள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த கூடாரத்திற்குள்ளே நுழைகிறார்கள். அது நடுநிசி நேரம். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையை உயர்த்துகிறார். தலையை உயர்த்துகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்து நிற்கிறார்கள். என்ன தோழர் அவர்களே, நீங்கள் உறங்கவில்லையா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை உறக்கம் ஆட்கொள்ளவில்லை. நான் இவ்வளவு நேரமாக புரண்டு படுக்கிறேன், உறக்கம் வரவில்லை, கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறேன். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நாளை சண்டை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த சண்டையை நாம் அருமையாக தேடி திரட்டி இந்த மணிப்புறாக்களை எல்லாம் கொத்தி கவரி விட்டார், கொண்டு விட்டார். நாளை மறுநாள் இந்த பூமியிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இல்லாமலாகி விடுவான் நினைத்து கதறுகிறேன். நம்முடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் அனாதையாக்கப்படுவார்களே, சிறுவர்கள் எல்லாம் அனாதையாக்கப்படுவார்களே, விதவைகளாக்கப்படுவார்களே, பெண்கள் எல்லாம் நினைத்து நான் கதறி கண்ணீர் வடிக்கிறேன் சொன்ன பொழுது மீண்டும் கட்டி இணைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் நண்பரை கவலைப்பட வேண்டாம், வலா தஹனு வலா தஹஸனு வஅன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் சோர்வடைய வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக முத்தகீன்களாக இருந்தால் நீங்கள் தான் தேசியர்கள் வெற்றியாளர்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் தோழரே, இந்த நள்ளிரவில் என்னுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு வாதா செய்திருக்கிறார். நாளை காலை நடக்க இருக்கின்ற அந்த சண்டையில் நம்முடைய சமூகத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தருவாக வாக்களித்திருக்கிறான், வாதா செய்திருக்கிறான் சொன்ன பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் கட்டி இணைத்துக் கொண்டு அல்லாஹ் வாதா செய்து விட்டானா என்று சொன்னதும் மீண்டும் கண்ணீர் வடிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கண்களில் கண்ணீர் மலையாக வடிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வடிந்த கண்ணீர் கவலையின் காரணமாக வடிந்த கண்ணீர், இப்பொழுது வடிகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். நாளை நடக்கின்ற சண்டையில் வெற்றி தருவதாக அல்லாஹ் வாதா செய்து விட்டாரா என்று
சொல்லி அந்த கண்ணீரின் காரணமாக மலைமுறையாக கொட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் வாதா செய்து விட்டார் என்று சொன்னதும் தன் அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூடாரத்துக்கு வெளியே கூட்டி வருகிறார்கள். சண்டை நடக்கக்கூடிய பதில் களத்திலே கூட்டி வந்து காட்டுகிறார்கள். தன்னுடைய அசாக்கோடு எடுத்து வந்தார்கள். அதிலே ஒரு இடத்திலே கோடு வைத்தார்கள். இங்கேதான் அபூஜஹல் வெட்டப்படுவான், உத்பா இங்கே வெட்டப்படுவான், உமையா இங்கே வெட்டப்படுவான், ஷைபா இங்கே வெட்டப்படுவான், வலித் இங்கே வெட்டப்படுவான், உக்பா இங்கே வெட்டப்படுவான். 10 இடத்திலே 10 கோடு கிடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலே சண்டை ஆரம்பித்தது. ஃபஜ்ருடைய நேரத்திலே அஸருடைய நேரத்திலே சண்டை முடிந்து விட்டது. சண்டை முடிந்ததற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய தோழர்களும் அந்த பதில் களத்திலே வருகிறார். வெட்டி வீழ்த்தப்பட்ட குறைஷ் வன்காவியர்களை எல்லாம் தூக்கி வந்து அங்கே ஒரு பாழடைந்த கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலே அந்த பிரேதங்களை எல்லாம் தூக்கி போட ஏறத்தாழ 90க்கும் அதிகமான வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். இந்த 10 பேரையும் சேர்த்து ஏறத்தாழ 100 பேர் அடங்கும் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பாலும் நிலத்திலே தூக்கி போட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குறைஷியர்களே, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாதாவை அவர் நிறைவேற்றி காட்டினார். உங்களுக்கு அல்லாஹ் செய்த வாதாவின்படி உங்களுக்கு சோதனைகள் கிடைத்ததை புரிந்து கொண்டீர்களா? அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். பக்கத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து கொண்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை யாரிடத்திலே பேசுகிறீர்கள்? வெட்டி வீழ்த்தப்பட்ட வன்காவியர்கள் அவர்கள் குற்றுயிராகி நாசமாகி அழிந்து சின்ன பின்னமாகி இந்த பாலும் கிளத்திலே தூக்கி போட்ட பிறகு நீங்கள் அவரிடத்திலே பேசுகிறீர்களா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களே, அல்லாஹ் இந்த இடத்திலே அவர்களுக்கு உயிரை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களை பார்க்க செய்கிறார். இந்த சோதனையை நமக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்ததை அவர்களுக்கு பார்க்கிறார்கள். அவர்கள் தோல்வியடைந்ததை உணரச் செய்கிறார். அல்லாஹ் மகா வல்லமை வாய்ந்தவர். அவன் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவன், ஆளுகின்றவன், ஆற்றல் வாய்ந்தவன், அத்தனை பேரையும் வாழ்விக்கின்றவன். அவன் தான் மரணிக்க செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அவன் தான் அத்தனை ஆற்றலுக்கும் சொந்தக்காரன். இந்த நேரத்திலே அவர்களுக்கு காட்டுகிறார். இதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் கூட பிரார்த்தனை செய்துவிட்டு நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நம்முடைய தாய்மார்களும் ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் சில நேரங்களிலே கவலை கொண்டது உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் 10 ஆண்டுகால அவகாசம் எடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சோதனைகள்! வெட்டி வீழ்த்துவது, தடியடிகளால் கொண்டு தாக்குவது, தூக்கு மேடையில் ஏற்றுவது, தன்னுடைய தோழர்களை தூக்கு மேடையில் ஏற்றுவது, யாசீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றுவது, அவருடைய கால்களை 2 பக்கம் கட்டி 2 ஒட்டகங்களால் அருவான் மலையில் மீறி வைத்து பிளப்பதை போல கிழித்து எறிவது, அவருடைய அருமை மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றியது மட்டுமல்ல, அவருடைய மர்மஸ்தானத்திலே ஈட்டியால் கொண்டு அபூஜஹல் குத்தி இரத்தத்தை வளைய விட்டாரே. இப்படி சோதனை. அவர்கள் செய்த கொடுமைகள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கூறு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டும் சொல்லுங்கள், துஃப்லிஹூன, நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒரு கூட்டத்திற்காக லாத்து உஸா மனாத்து போன்ற கச்சலைகளை கடவுள் ஆக்கி 12 காலமாக பாரம்பரிய பெருமையை மூடி கிடந்த இந்த சமுதாயத்திற்கு முன்னாலே இந்த சாமானிய முகமது வந்து ஓரிரை தத்துவத்தை எடுத்துச் சொல்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அடித்து நாசமாக்கி விடலாம் நினைத்தவர்களுக்கு அல்லாஹ் இன்றைக்கு பாடம் கொடுத்தார். அதுவும் 10 ஆண்டு கால அவகாசத்துக்கு பிறகு. நாம் நினைக்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்கப்படவில்லை. நிச்சயமாக எல்லோருடைய பிரார்த்தனையும் ஏற்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒன்று அது காலம் தாழ்த்தி அவருக்கு வழங்கப்படும், அல்லது அவருக்கு நேரம் இருந்த துன்பங்களுக்கு பதிலாக அந்த துன்பங்களை குறைத்து விடப்படும். உதாரணமாக அவர் 1 லட்சம் 2 லட்சம் கேட்டிருப்பார், அல்லது தன்னுடைய மகனுக்கு விசாவுக்கு ஏற்பாடுக்கு கேட்டிருப்பார், துறைகளுக்கு கேட்டிருப்பார் பல லட்சங்களை. ஆனால் அதனை அல்லாஹ் கொடுக்காமல் அவருக்கு நேரம் இந்த ஆக்சிடென்ட், ஒரு விபத்து வராமல் அல்லாஹ் பாதுகாத்திருப்பார். இதை போலவே அல்லாஹ் அவருடைய இம்மையிலே கொடுக்காமல் மறுமையிலே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் சிலருக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய அருட்கொடைகளா என்று கேட்கின்ற பொழுது உலகத்திலே நீ கேட்ட பிரார்த்தனைகள் உலகத்திலே தரப்படாமல் இந்த மறுமையிலே இன்றைக்கு உனக்கு தரப்படும் சொல்லும் பொழுது அந்த அடியான் சொல்லுகிறான், யா அல்லாஹ், உலகத்திலே நான் கேட்ட எல்லா துவாக்களையும் உலகத்திலே தராமல் இருந்து இந்த மறுமையிலேயே எனக்கு தந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் 1க்கு 10ஆக 20ஆக 100ஆக 700ஆக அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர். எனவே மறுமையில் அளப்பெரிய தன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அதனால் தான் மிகப்பெரிய இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், ஏன் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை. அவன் ஏற்றுக்கொள்கிறான். எந்த வகையிலாவது ஒரு வகையில் அல்லாஹ்
சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 ஆண்டு கால அவகாசத்தை எடுத்துக் கொண்டார். அந்த 10 காவிரிகளை மண்காவிரை அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ்வின் அடியே ஒட்டகத்தினுடைய குடலை கொட்டுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், அபூ ஜஹலை, உத்பாவை, உமையாவை, ஷைபாவை, வலீதை, உக்பாவை 10 பேரை சொன்னார்களே, 10 பேரும் வாஷோக்கானார். இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழும் அற்புதங்கள் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனுடைய வாழும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை தடுக்க முடியாதது, மாற்ற முடியாது. இது வல்லவன் ரஹ்மானுடைய அருட்கொடையாக இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. இத்தனை சோதனைகளுக்கு பின்னாலே, இத்தனை துன்பங்களுக்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் மனித குலத்திற்கு திருமறை வாயிலாக சொன்னது, வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஏனென்றால் அவர்கள் பொறுமையாக இருந்து காட்டினார்கள், சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார்கள். அழகிய முன்மாதிரி. நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறானே, அந்த வகையை வாழ்ந்து காட்டினார் பொறுமையை கொண்டு. ஏனென்று சொன்னார், அவர்கள் அந்த பொறுமையை காட்ட காரணத்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். அல்லாஹ் பொறுமையாளர் வந்து விட்டால் எல்லா வெற்றியும் பின்னாலே வந்துவிடும், முன்னாலே வந்துவிடும், அத்தனை உடனடியாக கிடைக்கும். இதுதான் பொறுமைக்கும் பொருளைக்கும் உள்ள அளப்பரிய அருட்படை. வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அப்படி உதவியை கேட்கிறார். அப்படி கேட்டால் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளருடன் இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த வகையை பார்க்கின்ற பொழுது தொழுகையை விட பொறுமை மேலானதாக இருக்கிறது. எந்த இடத்திலாவது திருமறை குர்ஆனிலே 6666 வசனங்களிலே அல்லாஹ் தொழுகையாளரோடு இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறானா? நோன்பாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் சொல்லியிருக்கிறானா? ஹஜ்ஜாஜிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் சொல்லியிருக்கிறானா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான். பொறுமை என்பது மிகப்பெரிய ஆயுதம், மிக வல்லமை வாய்ந்த ஆயுதம். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்துல் மத்லூம். பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே தங்கு தடை இல்லை, அது உடனடியாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் எத்தனை எத்தனை சமுதாயங்கள் இன்றைக்கு அல்லாஹ் யார் யார் கையிலே ஆட்சியை கொடுக்கிறானோ, யார் யார் கையிலே இந்த நாட்டினுடைய சட்ட வரம்புகளை கொடுத்திருக்கிறானோ, நீதிமன்றங்களை கொடுத்திருக்கிறானோ, அவர் நீதிக்கு புறம்பாக நடந்தார், ஆட்சியாளர் நீதி தவறி நடந்தார், அவர்களுக்கு என்ன சோதனை வரும் என்பதை அல்லாஹ் அதற்கு காரணமாக இருக்கிறார். அவன் தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறார். இன்றைக்கு நாட்டில் நாம் முதன்மையாக ஓதிய இந்த வசனங்களின் மூலமாக ஒமன் ஆதரம் மிம்மன் மன மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அவருடைய பெயர் நாமம் கூடப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட கொடுமைக்காரன் யார்? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் நாமம் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை மகா கொடுமைக்காரன் யார்? அவனுக்கு இந்த உலகத்திலே இழிவு, மறுமையிலே மகத்தான இழிவு. அல்லாஹ் நடத்தி காட்டவில்லையா? அபிரகாமுடைய யானைப்படை காபத்துல்லாவை இடிக்க வந்த பொழுது ஆயிரக்கணக்கான பேரை, அத்தனை பேரையும் அவனுடைய யானைப்படைகளை துவம்சம் செய்தானே, அழித்து நாசமாக்கினானே. திருமறை குர்ஆனிலே இடத்திலே சொல்கிறான், வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹ் கைருல் மாக்கிரீன். வமகரு, அவர்கள் அந்த நிராகரிப்பாளர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வல்லாஹு கைருல் வமகரல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹ் கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்கள் அல்லாஹ் மகா வல்லமை வாய்ந்தவர்கள் அல்லாஹ் சொல்கிறானே. இந்த வகையை பார்க்கின்ற பொழுது நீதியை வழங்க வேண்டிய ஆட்சியாளர்கள் நீதிக்கு புறம்பாக நடப்பார்கள், ஆனால் அதற்கான சோதனை அவர்கள் கண்டு கொள்வார்கள். மிகப்பெரிய சோதனையை தண்டிப்பார்கள். அல்லாஹ் சாமானியவனாக நினைக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்களா? சமூகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருளாளனாக அன்புடையவனாக இருக்கிறார். அதற்கு மாற்றம் செய்யக்கூடிய சமுதாயத்திலே தீங்கு விளைக்கக்கூடிய எதிர்களுக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். நீதி என்று சமுதாய மக்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய மஸ்ஜிதுகளை இடித்தவர்கள், பாழ்படுத்தியவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை அந்த அபிரகாமுடைய யானைப்படி அடைத்தது போல காபத்துல்லாவை அல்லாஹ்வுடைய தூதர் வணங்கிக் கொண்டிருக்கின்ற
இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மீது அந்த ஒட்டகத்தினை அடியை குடலை கொண்டு வந்து போட்டு கஅபாவையும் கேவலப்படுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினார்களே, அந்த 10 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனையின்படி பதில் களத்திலே 10 ஆண்டுகளுக்கு பிறகு பணிநிறுத்த வரலாற்று சம்பவத்தை நாம் பார்க்கவில்லையா? இன்னைக்கு பல்வேறு சோதனைகள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அடிப்பதற்காக பாபர் மஸ்ஜிதை இடிப்பதற்கு அவர்கள் எத்தனைத்த ஒரு பண்பீர் சிங் இருக்கக்கூடியவர். அவருக்கு சோதனை மேல் சோதனை ஒரு பெரிய செல்வ சீமான். அந்த இடிக்கக்கூடிய கூட்டத்தோடு நேரடியாக சென்ற கூட்டங்கள் ஒருவராக இருந்தார். அவரும் ஒரு சகோதரர். ஆனால் அவருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகே பிள்ளாகி பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டன. அந்த சோதனையினால் குடும்பத்திலே ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. பலர் இறந்து தடுத்தெடுத்து ஒரு இழப்புகளை சந்தித்தார்கள். இதனால் அவர் பல ஆளுநர்களிடத்திலே மசூரா ஆலோசனை செய்த பிறகு அவர்கள் செய்தார்கள், நீ செய்துவிட்ட ஒரு தவறின் காரணமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இப்படிப்பட்ட சோதனை வருகிறது, இதற்கு பிராயச்சித்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீ திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இணைந்து கொண்டால் அல்லாஹ் மாற்று வழியை கொடுத்தார், அவன் செய்வான் என்று சொல்ல வந்து பல்பீர் சிங் இஸ்லாத்தை அவரும் சகோதரரும் ஏற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நான் 100 பள்ளி வாயில்களை மீண்டும் கட்டுவேன் என்று சொன்னதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கெல்லாம் அந்த 2 சகோதரர்கள் வந்தார். சென்னை மஸ்ஜிதே மாமூரில், புரசவாக்கம் பள்ளியில், இன்னும் தமிழ்நாட்டுடைய பல இடங்களுக்கும் சென்று நாங்கள் அங்கு இடித்த பாவிகள், எங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஏறத்தாழ இதுவரையிலும் 70 மஸ்ஜிதுகளை கட்டிவிட்டோம். பெரிய செல்வச்சியமான். இன்னும் 30 மஸ்ஜிதுகளை கட்ட வேண்டியது இருக்கிறது. ஒரு பள்ளி வாயில் இடித்தார்கள். அதற்காக அல்லாஹ் ஒரு பள்ளி வாயிலை கட்ட அதே இடித்தவர்களின் கைகளாலே கரங்களாலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த 450 ஆண்டுகளாக இருந்ததை அவர்கள் பறித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொண்ட அநியாயம் அக்கிரமம் தலையின் மேல் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்காக 5 ஏக்கர் நிலத்தை பிறகு அதை கூட நம்முடைய சமுதாய மக்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இது நம்முடைய பெருந்தன்மை. இதற்கு பிராயச்சித்தமாக அவர்களுக்கு சோதனை வரும். இதை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்கள் இந்த ஊர் உலகங்களிலே உல்லாசமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அற்ப இன்பம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அவர்களுக்கு மகத்தான சோதனை இருக்கு என்று சொல்கிறார். இன்றைக்கு நம் நாட்டு ஆட்சியாளர்கள் அங்கங்கு ஆயமானங்களை சுற்றி கொண்டிருப்பார்கள். இது அற்ப இன்பம் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை அல்லாஹ் பொறுத்திருந்து கொடுப்பார். இந்த உலகத்திலே 2 பெரும் ஆட்சியாளர்கள், ஒருவன் ஃபிரௌன், இன்னொருவன் நம்ரூத். இவர்கள் 2 தான் நம்மை தன்னை அல்லாஹ் என்று சொன்னார்கள். அனரப்புக்கும் அல்லாஹ் என்று சொன்னார். அப்படிப்பட்ட கொடியவன் ஃபிரௌனை அல்லாஹ் 400 ஆண்டு வாழ்வை கொடுத்தார். அவனை மாண்டு மடியச் செய்து மண்ணிலே அடக்கம் செய்யப்பட்டு அந்த மண்ணிலே புதைகின்ற பொழுது அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினான். அல்லாஹ்வே, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மூசாவுடைய ரப்பையும் ஏற்றுக்கொள்ளேன் சொன்ன பொழுது எனக்கு வியூப்பிச்சேரி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் இறுதி நேரத்திலே கேட்கின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதில்லை. காலமெல்லாம் சிறுக்கில் இருந்துவிட்டு இறுதியிலே பெருக்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். காலமெல்லாம் பாவங்களிலே மூடி கிடந்தவருடைய பிரார்த்தனையும் மரண நேரத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட கொடியவர்களுக்கு அல்லாஹ் ஆனாலும் என்று சொன்னான், ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சொன்னான், ஆனாலும் உன்னுடைய பிரார்த்தனைக்காக உன்னுடைய உடம்பை மட்டும் நான் பாதுகாத்து வைப்பேன் என்று சொன்னான். அந்த உடம்பு ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நைல் நதி படுகையை ஆய்வு செய்து பார்த்த பொழுது அந்த ஃபிரௌனுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அது பிரம்மாண்டமான சடலம். ஏனென்று சொன்னால் 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் தான் அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. 17 நூற்றாண்டு வரையில் இந்த உலக மக்களால் ரசாயனம் கெமிக்கல் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே அந்த சடலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பொறுப்பை அவன் பாதுகாத்துக் கொண்டான். உலக மக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படுவதற்காக திருமறை குர்ஆனிலே ஃபிரௌனுடைய சடலம் பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் குர்ஆன் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே அந்த சடலம் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த பொழுதுதான் நைல் நதி படுகையில் அவனுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவன் எப்படிப்பட்ட கொடியவன்? அனரப்புக்கும் ஆலா, எல்லா அல்லாஹ்க்களையும் மிகப்பெரிய அல்லாஹ் என்று சொன்னவன் தன்னை அப்படிப்பட்ட மூடடிக்கப்பட்டான். ஆனால் திருமறை குர்ஆனில் உன் உடலை மட்டும் நான் பாதுகாத்து வைப்பேன் என்று சொன்னானே, அது இன்றைக்கும் எகிப்து மியூசியத்திலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்பாக ஜெர்மனி அரசு அதை இரவலாக வாங்கிக் கொண்டு அதை சோதனை செய்துவிட்டு மீண்டும் அதை எகிப்திடத்திலே திருப்பி கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆட்சியிலேயே மிகப்பெரிய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் இஸ்லாமிய அழித்து விடலாம் நினைக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இஸ்லாமிய அல்லாஹ்வுடைய ஜோதியை தன்னுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஜோதியை இவர்களால் அணைக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான்,
ஒரு பக்கம் இவர்கள் இஸ்லாத்தை கசக்கி பிடித்து நசுக்கி நாசமாக்க நினைக்கின்ற பொழுது இஸ்லாம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வளர்கின்றதற்கு அடிப்படையாக நாமும் நம்முடைய தொழில் வணக்கங்களை வாதத்துகளை நேர்மையாக நியாயமாக நிலையாக செய்து வர வேண்டும். நமக்கு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை மூலமாக சொல்லிக் கொடுத்தார்களே, வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ்-ஸாபிரீன். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி இருக்கின்றார்களே. அந்த அடிப்படையிலே நம்முடைய சமுதாயத்திற்கு பாலஸ்தீனத்திலே சோதனை, தங்களை சொந்த நாட்டிலே நம்முடைய ஆண்களும் பெண்களும் சகோதரர்களும் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள். மியான்மரிலே பர்மாவிலே சோதனை, காஷ்மீரிலே சோதனை, எத்தியோப்பியாவிலே சோதனை, இன்னும் பல்வேறு நாடுகளிலே சோதனைக்கு மேல் சோதனை வருகிறது. இந்த சோதனையில் சாதனை படைப்பதுதான் வஸ்ஸலாத் பிஸ்ஸபரி வஸ்ஸலாத். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்-ஸாபிரீன். அவன் தான் அல்லாஹ், அவன் பொறுமையாளர்களுக்கு நம்மோடு இருப்பான். அல்லாஹ் நம்மோடு இருந்தால் நிச்சயமாக வெற்றி. அந்த அல்லாஹ் என்பவன் என் வயதாகி விட்டதா? அவன் மாண்டு மடிந்து விட்டானா அல்லது சாய்ந்து சரிந்து விட்டானா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அந்த அல்லாஹ் மகத்துவமிக்கவன், அவன் நீடித்தவன், நிலையானவன், என்றும் உயிரோடு இருப்போம் என்ற ஆயத்துக் குர்சியில் அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த முழுமையான நம்பிக்கையோடு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, பொறுமை காக்கக்கூடியவர்களாக நம் அனைவருக்கும் சபரன் ஜமீலா என்கூடிய அழகிய பொறுமையை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடியவர்களாக தொழுகையை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத்திலே கேளுங்கள் என்று கேட்டார். தஹஜ்ஜத் என்பது ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்பாக அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரத்துக்கு முன்னாக எழுந்து எல்லோரும் உதவி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ் முதல்வானத்திலே வந்திருந்து என்னிடத்திலே கேட்பவர்கள் யார் என்று கேட்கிறானே, அப்படிப்பட்ட நிலையிலே ஊர் உலகம் உறங்குகின்ற பொழுது நாம் மட்டும் எழுந்து நின்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார். இந்த கொடியவர்களுக்கு எதிராக, இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏறத்தாழ 800 ஆண்டு காலம் இந்த உலக பூமியை இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டார். இன்றைக்கு நம்மை கைதழுவி போயிருக்கிறது சொன்னால் நம்முடைய குறைபாடுகள், நாம் தொழுகையிலே, வணக்கங்களிலே, இபாதத்துகளிலே நாம் குறைபாடு உடையவர்களாக, கவனமற்றவர்களாக இருந்தோம். இதனால் இந்த சோதனை நம்முடைய கையிலிருந்து ஆட்சி நழுவி போய்விட்டது. ஆட்சி அதிகாரங்கள் வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பொறுமையை கையில் எடுக்க வேண்டும், அருமையான தொழுகை ஏற்க வேண்டும். இந்த இரண்டுக்கு மத்தியிலே தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தின மக்களாக நம்மை ஆக்க வேண்டும். இந்த உறுதியை நாம் எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் வல்ல ரஹ்மானிடத்திலே கேட்டுப் பெறக்கூடிய பெருமக்களாக நம் அனைவரையும் வல்லவன் ஆக்கியவர்களாகவும் வாழ்கின்றவன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளிலே மிக அருமையான நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அதிகாலை ஃபஜ்ருடைய பாங்குக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அது மிக சிறப்பான நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக நாம் கேட்கின்ற பிரார்த்தனை பரதான 5 வக்து தொழுகைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இன்னும் சில நேரங்களிலே நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எந்த அடுத்தவருக்கு தெரியாமல் வலது கையால் கொடுக்கின்ற தர்மமும் இடது கையாருக்கு தெரியாத அளவுக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் மறைத்து செய்வது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அது குறைவாக இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடியாக இருந்தாலும் சரி, அடுத்தவருக்கு தெரியாமல் மறைவாக செய்கின்ற அந்த தர்மத்தில் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சக்தியை வைத்திருக்கிறார். தர்மம் தலைகாக்கும் என்று சொன்னார். இந்த அடிப்படையில் இதையெல்லாம் பேணிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே வாரத்திலே ஒரே ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஜும்மா என்பது இன்றைக்கு யூத சமுதாய மக்கள் கண்டறிந்தார்கள். முப்பெரும் காரணிகள் இருக்கின்ற காரணத்தால் இஸ்லாமிய சமுதாயத்தை நம்மால் முழுமையாக அழிக்க முடியாது என்று இஸ்ரேலுடைய ஆட்சியவை கூடி தீர்மானம் செய்தார். 3 காரணி. அதிலே முதல் காரணமாக அவர்கள் சொன்னார்கள் யோமுல் அரஃபா. அரஃபாவுடைய தினத்திலே ஹஜ்ஜுக்காக கூடக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடிவிடுகிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லப்பைக். அந்த ஓரிரை வழிபட்டை புகழ்ந்தேற்றுகின்ற எதற்கும் சிறுக்கை ஒழித்து கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய அணியிலே கூடக்கூடிய மக்களாக ஆண்டாண்டு தோறும் சமாதான பெருவழி மாநாடு அரஃபாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு நிகழ்வு அவரிடத்திலே இருக்கிறது. இது யார் சொன்னது? யூதர்கள் சொன்னது. அவருடைய யூதருடைய பிரதம அமைச்சர்கள் சேர்ந்து எல்லாருமே முடிவெடுத்தது. இரண்டாவதாக அவர்களுக்கு யௌமுல் ஜும்மா. இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே வந்து கூடி விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு 2வது தான். 3வது அருள்மறை குர்ஆன்.
அருள்மறை குர்ஆன் ஒப்பற்ற வேதம் ஒன்று அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அந்த குர்ஆன், இந்த குர்ஆனை இன்றைக்கு நாம் முழுமையாக ஓதுவது கிடையாது, எண்ணி பார்ப்பது கிடையாது. வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளாவது அவருடைய தர்ஜுமாக்களை பார்ப்பது கிடையாது. அதே போலவே ஜும்மாவை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பேசுகிறார்கள். நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு ஜும்மா ஆரம்பிக்கின்ற பொழுது தொடங்குகின்ற பாங்கு சொல்லப்படக்கூடிய அதே நேரத்திலே ஒரு சொப்பு தான் முழுமையாக இருந்தது. மற்றவர்களெல்லாம் காலம் தாட்டி தான் வருகிறார்கள். இது ஜும்மா என்று அமைக்க வேண்டுமே தவிர இது சும்மாவல்ல. இந்த ஜும்மாவுடைய மேன்மை என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் சொன்னார்கள், அந்த நேரம் மறைவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இங்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் சொல்லப்படுகிறது. ஒரு ரிவாயத்தில் 2 ஹுத்பாக்கள் இடையிலே நாம் இமாம் அமர்கின்ற பொழுது அந்த குறுகிய நேரத்திலும் துவா அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த துவாவுக்கு இமாம் அமரக்கூடிய அந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக, இந்த குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்திலே இன்னும் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இன்னும் தர்மங்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்வதோடு இனி வருகின்ற காலங்களிலே இதை ஜும்மாவாக நினைத்து அல்லாஹ் ஒரு திருமறை குர்ஆனிலே ஜும்மாவின் வசனத்தை வெள்ளிக்கிழமையில் வைத்திருக்கிறார். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய அனைத்து அலுவல்களையும் விட்டுவிட்டு அல்லாஹை நினைவு கூற பள்ளியின் பக்கம் வந்துவிடுகின்ற அறைகூவை அழைக்கிறார். எனவே அப்படிப்பட்ட உயர்வான வல்லவன் அல்லாஹ் அருமையான திருமறை குர்ஆனிலே உயர்வான இந்த கருத்தை சொல்கின்ற பொழுது அதற்கு மதிப்பளித்து ஜும்மாவை பேணக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாகவும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.